மற்றொரு தமிழ் நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிலத்திலும் புலத்திலும் உள்ள அன்பு நெஞ்சங்களே, ஆரியர் தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் செல்வா. உண்மையிலேயே நாளாந்தம் ஒரு சில தகவல்களை அங்கும் இங்கும் கதைக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து மக்களுக்கு எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்வது எங்களுடைய வல்லமையான விடயம். மெதுவாக ஆரம்பித்த இந்த விடயம் தென்றலாக மாறும் என்று நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. நான் பஸ்ஸில் பயணம் சென்றால், கோயில் திருவிழாக்களுக்கு சென்றால், புத்தக வெளியீடுகளுக்கு சென்றால், அந்த 1000 பேரில் 100 பேரில் யாரோ ஒருவர் வந்து என்னுடன் அன்பாக சரசமாக கதைக்கின்றார், பழகின்றார். நல்ல கருத்துக்கள் கேட்பதற்கு இதமாக இருக்கிறது, கதையுங்கள், பேசுங்கள் என்று. எனவே அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக நான் பல விடயங்களை எனக்கு தெரிந்த அறிவுக்கு ஏற்ப நான் கதைப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பலர் தொடங்குவார்கள், சிலர் தான் தொடர்வார்கள். பலர் தொடங்குவார்கள், சிலர் தான் தொடர்வார்கள். பலர் புயலாக வீசுவார்கள், சூறாவளியாக பிரகாசிப்பார்கள், பிறகு காணாமல் போவார்கள். உண்மையிலே எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் பெரிய பிரகாசத்திற்காக எதையுமே செய்யவில்லை. அமைதியாக எங்களுடைய மக்களுக்கு தேவையான கருத்துக்களை தொடங்கினார்கள், விட்டார்கள் என்று இல்லாமல், தொடங்கினார்கள், விட்டார்கள் என்று இல்லாமல், தொடங்கினார்கள், தொடர்ந்தார்கள் என்று சொல்லும் அளவிற்கு நிறைய விடயங்களை ஒவ்வொரு நிகழ்விலும் கதைக்கலாம் என்று எண்ணியுள்ளோம். அந்த அடிப்படையிலே எங்களுடைய மாணவர்களுக்கு கலை உணர்வு குறைந்து கொண்டு செல்கின்றது. அந்த கலை உணர்வு சம்பந்தமாக, கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக பல விடயங்களை நான் கதைக்கலாம் என எண்ணியுள்ளேன். கலை என்றால் என்ன? கலையை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? கலையால் என்ன பயன்? இன்றைக்கு பாருங்கள், அண்மையில் வந்து இந்த கல்கத்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் வைத்தியர், அதை பற்றி நிறைய நான் கதைக்க விரும்பல. அதை நான் கதைக்கும் பொழுதே இரத்த கண்ணீர் வரும். அவ்வளோ ஒரு வேதனையான விடயம். ஒரு மிருகம் ஒன்று அந்த பெண் வைத்தியரை எவ்வளவு சீரழித்து கொன்றது, நாடே கொந்தளித்தது. அந்த விடயத்தை நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி ஒரு மிருக நிகழ்வு ஒன்று ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய மண்ணிலும் அரங்கேறியது. வித்தியா படுகொலை, வித்தியாவுக்கு நடந்த அந்த கோரமான சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுபோல அண்மைய நாட்களிலும் கிருசாந்தி படுகொலை நினைவு நாள் எங்களை விட்டு கடந்து சென்றிருக்கின்றது. யாருமே அதை பற்றி பேசுவோர் இல்லை, கதைப்போர் இல்லை. எங்கட தமிழர்களுக்கு, குறிப்பாக ஈழத்தமிழருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை நினைத்து ஒரு மாதங்கள், ஒரு சில வருடங்கள் பொங்குன்னு பொங்குவோம், பிறகு மங்கி போடுவோம், பிறகு மறந்துடுவோம். பிறகு நாங்களும் சிங்களவர் நல்ல நல்ல நண்பர்கள் என்று சுமந்திரன் சொல்றது போல, அப்போ என்னென்று தீர்வர்? என்னென்று தீர்வர்? கொலை செய்தவன் அன்று கருப்பாக இருந்தான், கண்கள் சிவப்பாக இருந்தது, கொடூரமாக இருந்தான், நுகங்கள் நீளமாக இருந்தது, பார்க்க பயங்கரமாக இருந்தது. இன்று எல்லாம் வலிச்சு கிழிச்சு நல்ல வடிவாக வந்திருக்கிறார், அவர் திருந்திட்டார், நல்லவரை இருக்கிறார், இன்றைக்கு வடிவானவர் இருக்கிறார் என்று நீங்கள் மன்னிக்கலாமா? அப்படித்தான் இங்கே இருக்கு. இப்படி பெண்களுக்கு உலகம் பூரா கொடுமைகள், அநீதிகள். பெண் என்பவளார்? எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறப்பதில்லை. இந்த பாட்டை பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான தத்துவம், கருத்து. இந்த உலகத்தில் தாய் இல்லாமல் எந்த மனிதனும் பிறப்பதில்லை. அவள் ஒரு பெண், தாய் ஒரு பெண். நீங்கள் பெண்களே கொடூரமா, பெண்களே கொடுமை எந்த ஒரு கருத்தையும் இந்த உலகத்தில் முன்வைக்க முடியாது. என்றால் எல்லாமே தாயில் இருந்து தான் உருவாகின்றது. ஆனால் இந்த சிந்தனை குழந்தையிலிருந்து ஒரு ஆண்மகனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் என்னென்றால் எப்போவுமே பிரச்சனை வந்தவுடனே பிரச்சனையில் இருந்து தான் அதை தீர்வுக்கு போகிறோம். அது எங்கே முளவிடுதன்றதை பார்க்க வேண்டும்.
இதையும் அழகா சொல்லுவார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, ஆராரோ என்று தாலாட்ட. எவ்வளவு அழகான பாடலாம் இருக்கு. உண்மையில இந்த பாட்டெல்லாம் தெரிய வேணும், பிள்ளைகளுக்கு தெரிய வேணும். இந்த பாடல்கள்ல பழசு புது சண்டை எதுவுமே இல்லை. எந்த குழந்தையின் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லப்படுது. அப்பா வளர்ப்பின்னு சொல்லலையே, யோசிக்கணும். கவிஞனின் அப்பா வளர்ப்பின்னு சொல்லல. அடே, உங்களோட வளர்ப்புகளுக்கெல்லாம் மெயின் காரணமே அம்மா தான்டா. அம்மா தான் தெய்வம். அப்ப ஒரு எல்லா பெண்களையும் தாய் போல பார்க்க வேண்டும். ஆனால் இங்க பார்த்தால் கிருசாந்தி படுகொலை, பித்தியா படுகொலை, இசப்பிரியா படுகொலை, கல்கத்தா சம்பவங்கள் இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது? ஆகவே இதெல்லாம் ஒரு மாணவர் பருவத்திலே இருந்தே கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒரு உளவியல் பிரச்சனை. இது ஒரு உளவியல் தீர்வு கொடுக்க வேண்டிய உளவியல்ல இருந்துதான் இதுக்கான தீர்வு எடுக்கணும். அப்புறம் இன்றைக்கு போய் அங்க சிபிஐ கூப்பிட்டு விசாரணை செய்யணும் இந்தியாவில். அவையும் இங்கே வந்து இந்திய அரசாங்கம் வந்து இங்கே வந்து ஈழத்தில் பல பெண்களை படுகொலை செய்த கயவர்கள், அவர்கள் அந்த மரணிலிருந்து மாற வேணும். அப்படி கயவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவர்கள் இந்த கல்கத்தா பெண்ணுக்கு எப்படி தீர்வு கொடுப்பார்கள்? அவர்களே கயவர்கள். இந்திய இராணுவம் வந்து கற்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களை வீதியில் கிடத்தி வாகனத்தை செலுத்தி கொடூரமாக கொண்டார்கள். இதை சொல்லும் பொழுது நெஞ்சம் பதறுகிறது. வெள்ளியாய்க்கல் வரை நாங்கள் சென்றதுக்கு இந்த இந்திய ஆட்சியாளர்கள் காரணம். இவர்களால் இந்த கல்கத்தா பெண்ணுக்கு எவ்வாறு தீர்வு கொடுக்க முடியும்? எங்களுடைய இந்த ஈழத்திலே இவ்வளவு அவமானங்களும் இழப்புகளும் துன்பங்களும் இசைப்பிரியாக்களும் உருவாகும் பொழுது தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருந்தார்கள். இவர்களால் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு கொடுக்க முடியும்? ஆக நாங்கள் அடித்தளத்திலிருந்து இதுக்கான தீர்வை பெற வேண்டும். இன்றைக்கு இலங்கையினுடைய மாணவர் சமுதாயத்தை நாங்கள் சிந்திக்க தொடங்கினால், இந்த மாணவர்கள் சமுதாயம் எல்லோருமே ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவர்களெல்லாம் பெரிய ஆக்கள் என்ற எண்ணம் சரிதானே சொல்லுவார்கள். கீழ்ப்படிய கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி தானா வருவன். பெரியவர்களை மதிக்க பழக வேண்டும். இன்றைக்கு ஒரு சாதாரணமாக ஏஎல் படிக்கிற மாணவர்கள் படிப்பிக்கும் பொழுது அந்த மாணவர்களுடைய வகுப்பறைக்கு போனால் அவர்கள் எங்களுக்கு படிப்பார்கள். சில பேர் கொஞ்சம் ஒழுக்கம் பற்றி அல்லது கூட சட்டத்திட்டங்கள் பற்றி ஏதாவது கதைத்தால் அவர்கள் எங்களுக்கே கதை சொல்ல வருவார்கள். காரணம் என்னென்னு சொன்னால், இலங்கையிலே வந்து இன்று சில சட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அடிக்க முடியாது, பேச முடியாது, எதுக்கெடுத்தாலும் மனித உரிமை என்று சொல்லப்படுறது. பெற்றோர்களுக்கு முழு சுதந்திரம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம்னு சொல்லி பெற்றோர்கள் மாணவர்கள் கதைகளை நம்புறது. ஆகவே உண்மையிலேயே இந்த விடயம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு காலத்தில் தேசத்தை ஒரு சூனிய காடாக மாற்ற போகிறது. என்றால் மாணவர் சமுதாயத்தை சிறந்த முறையில் நெறிப்படுத்தாவிடில் அது வந்து சுடுகாடுகளினுடைய அஸ்திவாரங்களாக மாறும். சரிதானே? இப்போ மக்களை ரத்தம் சுரண்டி மக்களின் உடலை தின்று மக்களினுடைய பணத்தை உறிஞ்சக்கூடிய ஊழல்வாதிகள் அரசு ஆட்சி செய்தால் அதை கவிதை பாணியில் எப்படி சொல்லலாம் என்றால், பிணங்களின் சாம்பலை சிமெந்துகளாக்கி அந்த சிமெந்துகளிலே மாளிகைகளை கட்டிவிட்டு பேய்களினுடைய புலம்பல்களை புல்லாங்குழலாக கேட்டு ரசித்து கொண்டு இருப்பார்கள் ஆட்சியாளர்கள். அவர்கள் மனித இறைச்சிகளையே விரும்பி உண்பார்கள். அந்த தேசம் உலகின் உயர்ந்த குப்பைக்காடாக காட்சியளிப்பதை நந்தவனமாக பார்த்து ரசிப்பார்கள். இது ஒரு ரஷ்ய கவிதையின் மொழிபெயர்ப்பை நான் சொல்கிறேன். எனவே வந்து எங்களுடைய ஆட்சியில் உள்ளவர்களோ யாருமோ எங்களுடைய கலை உணர்வுள்ள மாணவர்களை கட்டியெழுப்புவதில் வந்து முன்னணியில் நின்று செயற்பட போவதில்லை. எனவே மாணவர்களை வந்து ஒரு கலையுணர்வு மிக்கவர்களாக கட்டியெழுப்புவதன் ஊடாகத்தான் பெண்களை மதிக்கக்கூடிய, பெண்களினுடைய சீரழிவுகளை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். உண்மையிலேயே வந்து இந்த கல்கத்தா சம்பவத்தை செய்த மிருகத்துக்கு ஒரு நல்ல உணர்வே இல்லை, அவனுக்கு இதயமே இல்லை.
ஒரு 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 பாடல் மூலமாக, ஒரு ஆடல் மூலமாக, ஒரு கவிதை எழுதுவதன் மூலமாக, ஒரு சிற்பக்கலையினூடாக, ஒரு நாடகக்கலையினூடாக, ஒரு சினிமா கலையினூடாக மனிதனுடைய மனங்களை பண்படுத்த முடியும். சொல்வார்கள், வைத்தியன் ஒரு சத்திர சிகிச்சை செய்து உடலை காப்பாற்றி உயிரை காப்பாற்றுவது போல ஒரு கலைஞன் சாக்கடையா இருக்கிற சமுதாயத்தை சத்திர சிகிச்சை செய்து அந்த சமுதாயத்தை நந்தவனமாக மாற்றுகிறான். எனவே இந்த மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கலை உணர்வை ஊட்டுவதனூடாகத்தான் ஆண் பெண் என்ற சமத்துவத்தை, சமநெறியை, பெண்ணியத்தை மதிக்கக்கூடிய தன்மையை நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும். ஒருத்தர் படிக்கிறார், இன்னொரு கொஞ்ச நேரம் வேலை செய்கிறார். மற்ற தனிமையில் இருக்கும் பொழுது அவருக்கு மிருகத்தனமான எண்ணம் வரக்கூடாது. அந்த வராத நிலைமையை எவ்வாறு கட்டியெழுப்பலாம் என்றால் அவர் கலை உணர்வுக்குள்ளே போக வேண்டும். கலை உணர்வு, கலையை ரசிக்க வேண்டும். அப்போ கலை உணர்வு இருக்கிறவன்கிட்ட நான் கலையே இதை மருத்துவமான சொல்கிறேன்னால், கலை உணர்வு உள்ளவனிடம் இரக்கம் இருக்கும், குழந்தைத்தனம் இருக்கும், குழந்தை நேச எண்ணம் இருக்கும். அவன் இப்படியான கொடூரங்களில் ஈடுபட மாட்டான். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இந்த இசைப்பிரியா சம்பவம், வித்தியா சம்பவம், இந்த மாதிரி கிருசாந்தி சம்பவம், இந்த கல்கத்தாவில் நடந்த சம்பவம், எல்லா சம்பவங்களையும் நிகழ்த்தியவர்களை எல்லாம் இவருடைய உளவியலை எல்லாம் ஒரே நெறிமுறையில் பார்த்தால் முழு பேருமே ஒரு மிருக மனநிலையுடையவர்கள், கலை உணர்வுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள். எனவேதான் அன்பு மாணவர்களே, இலங்கையிலும் இந்தியாவிலும் அல்லது உலகம் பூரா இருக்கக்கூடியவர்களே, நாளாந்தம் எங்களுடைய கருத்துக்களை கேட்டு வருகிறீர்கள். கலைமிக்க மாணவர் சமுதாயத்தை கட்டியெழுப்பி நிலைமிக்க பெண் சமுதாயத்தை உயர்த்துவோம். வலிமிக்க வாழ்வு தந்தோரை தோற்கடித்து அலைமிக்க பெருங்கடலாக எழுவோம். சிலைமிக்க மனித நெறியை செப்பனிட்டு உலைமிக்க அனல் பழியை அழிப்போம். நிலைமிக்க வாழ்வொன்றை எழுதி பலை கொண்ட பலியதனை கிழித்திடுவோம் என்று கூறி, இந்த பெண்களுக்கு இழைத்த கொடுமைகளை நினைக்கும் பொழுது பலைமிக்க, சிலைமிக்க, உலைமிக்க, நிலைமிக்க என்று எனக்கு திடீரென்று கவிதை வந்திருக்கின்றது. காரணம், அது என்னுடைய அறிவோ ஆற்றலோ அல்ல. இந்த கலையினையும் பெண்களையும் கடவுளாக நேசிக்கின்ற குணம். தற்புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. உங்களுடைய தாய் போல் அனைத்து பெண்களையும் நேசித்தால் நீங்கள் மனிதனாகவும் பெறலாம், புனிதனாகவும் பெறலாம், கலைஞனாகவும் பெறலாம், கவிஞனாகவும் பெறலாம். எனவே கலைமிக்க வாழ்வோடு வலிமிக்க வாழ்வை கிழித்து நிலைமிக்க உயர்வோடு அலைமிக்க கடலாக சிலைமிக்க பெண்ணியத்தை மதித்து உயர்ந்திடுவோம். நன்றி, வணக்கம்.